Assalamualaikum and hi everyone, welcome back to Rifkan vlog. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? We all are doing good. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இஃப்தாருக்கு நம்ம நிறைய சாப்பாடு செய்வோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் நமக்கு நிறையவே மயோனைஸ் தேவைப்படும். இந்த மயோனைஸை நம்ம கடையில் நிறையவே காசு கொடுத்து வாங்குவோம். அப்படி இல்லாமலுக்கு வீட்டிலேயே குறைஞ்ச செலவில் எப்படி ஈஸியாக செய்கிற அப்படின்னு சொல்லித்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3 முட்டையோட அளவுக்கு தான் செய்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டைக்கு நீங்கள் செய்யணுமோ நான் போடுற அளவுகளை நீங்கள் முட்டைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கங்க. ஸோ 3 முட்டைக்கு நான் ஒரு 4 பல்லு பூண்டு போடுறேன். அதோட 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் வினிகர், அதோட உப்பு, மிளகு நம்மட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இதை நாம் ஃபஸ்ட்டுக்கு நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு நாம் யூஸ் பண்ணுற முட்டை புது முட்டையாக இருக்கணும், பழைய முட்டையில் செய்யலாது. ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் முட்டையை வெளியில் எடுத்து வச்சுட்டு செய்யுங்க. இப்போ நாம் இதை நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இதை எடுத்துட்டு ஆயில் நாம் இனி ஊற்றி தான் இதை நாம் ஃபுல்லாகவே அடித்து எடுக்க போகிறோம். ஆயிலை நாம் ஃபுல்லாகவே ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆயிலை ஆட் பண்ணி அடித்து எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் அது எப்படிக்குன்னு. நம்ம ஃபஸ்ட்டுக்கு பார்த்ததை விட அந்த ஆயிலை ஊற்றிட்டு அடித்தோடனே திக்கரிக்கும். நம்ம ஃபுல்லாகவே ஆயிலை ஊற்றி அடித்த மனுஷன்னா அது வந்துட்டு தண்ணியாகவே இருக்கும், அந்த திக்னஸ் ஒன்று வராது. அப்போ கொஞ்சம் நம்ம ஆயிலை சேர்த்து அடிக்கிறவள நமக்கு அந்த திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி அது வரும். உங்களுக்கு நல்லாவே பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான மாதிரி ஆயிலை ஊற்றிக்கோங்க. எனக்கு இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் ஆயில் பிடிச்சிச்சு. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வெஜிடபிள் ஆயில் தான். நீங்கள் இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெய், அது மாதிரி நல்லெண்ணெய், இப்படியான எண்ணெய்களை வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வாசம் ஒன்று வரும். அந்த ஆயிலில் செக்கு வாசம் மாதிரி அப்படி ஒரு வாசம் ஒன்று வரும். ஸோ நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அது திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அப்படியான ஆயில்களில் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்ச நேரத்தி அளவு அது செட் ஆகிடும், கொஞ்சம் திக்னஸாக இன்னும் வந்துடும். எனக்கு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி. ஸோ கொஞ்ச நேரத்தியால் வந்துட்டு அது நல்லாவே திக்காயிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுக்கக்குள்ள நல்லாவே திக்கான ஒரு பேஸ்ட்டாக தான் இது இருக்க போகுது. நான் சாண்ட்விச் செஞ்சுருந்தேன். இந்த மயோனைஸை உங்களுக்கு அந்த யூஸ் பண்ணி காட்டுறதுக்காக வேண்டி. ஸோ சாண்ட்விச்சுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கே ஒரு கூட்டு மாதிரி செஞ்சுருந்தேன். அதுக்கு ஆயில் நல்லாவே சூடானதும் ஒனியன், அதுக்கப்புறம் கட்டர்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு முட்டை போட்டு தேவையான அளவு உப்பு ஊற்றி கொஞ்சம் நல்லாவே அந்த முட்டையை அந்த முட்டை பொடி மாஸ் அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்த மனுஷன்னா இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை செய்யலாம். உங்களுக்கு முட்டை இல்லாமலுக்கு நீங்கள் சிக்கன் சேர்க்கலாம், பீஃப் சேர்க்கலாம், அடுத்தது சோசேஜஸ் சேர்க்கலாம். இப்படி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ட்ரையல் காட்டுறதுக்காக வேண்டி நான் முட்டையில் செஞ்சிருந்தேன். முட்டையுமே வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்படியான சாண்ட்விச் நம்ம கடையில் வாங்க போன மனுஷன்னா ரொம்பவே செலவாகும் இல்லையா? ஸோ இப்படியான ரெசிபீஸை நம்ம வீட்டிலே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்ட மனுஷன்னா கடையில் நம்ம நிறையவே காசு கொடுத்து வாங்காமலுக்கு வீட்டிலேயே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாம். இதால் வந்துட்டு நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது.
தென் அது மட்டும் இல்லாமலுக்கு நாம் இஃப்தாருக்கு கடையில் நிறைய சாப்பாடை வாங்கி சாப்பிட்ற டைமில் அது எப்படியான ஆயிலில் ஃப்ரை பண்ணுறாங்க, அடுத்தது எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஃபாஸ்டிங் இருக்கக்குள்ள நமக்கு இதெல்லாமே ஒரு அன்ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ நம்ம வீட்டிலேயே இப்படியான ஹெல்த்தியான ஃபுட்டுகளை செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாகவே இந்த நோன்பை மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நான் அந்த கூட்டை ரெடி பண்ணிட்டேன். அது கூட்டு கூட குக்கும்பரும் ஒனியனையும் கட் பண்ணி போட்டுட்டு மயோனைஸ், சோஸ், அதோட மஸ்டர்ட் பேஸ்ட் கொஞ்சம் நான் இதோட ஆட் பண்ணுறேன். இந்த மஸ்டர்ட் பேஸ்ட் ரொம்பவே டேஸ்ட் அடிக்கும். ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லாவே ஒரு மிக்ஸ் ஒன்று பண்ணிவிட்டு சாண்ட்விச்சுக்குள்ளே வச்சு எடுத்தேன். உங்களுக்கு வந்துட்டு சாண்ட்விச்சை நீங்கள் பட்டர் போட்டு பேனில் நல்லாவே சூடாக்கிட்டு அதுக்கு பிறகும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட் அடிக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் எப்படி இதை டோஸ்ட் பண்ணி எடுக்கிற அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் நோன்பு டைமில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் நாம் நிறைய நோன்பு இருந்துட்டு நிறையவே இஃப்தாருக்கு கடையில் சாப்பாடுகளை வாங்கி சாப்பிட்றதாலே அது நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை. இதால் வந்துட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாக வாரத்துக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் இப்படி கடையில் வாங்கி இதுகளை சாப்பிட்டு நோன்பு பிடிக்காமலுக்கு விடுறதை விட வீட்டிலேயே ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் நம்மளால் எல்லா நோன்பையுமே பிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.